ஹலோ ஆல் இன்றைக்கி ஒரு ஏவி போட்டிருந்தாங்க. என்னென்னா இப்போது இமோஷன்ஸ், பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற இமோஷன்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து மற்றவங்களோட ஏவியை விட பாருக்குன்னு சொல்லிட்டு சில சீன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அந்த பொண்ணு வந்து எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கு இந்த வீட்டில், என்னெல்லாம் வந்து பார்வை வந்து பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டும் பார்வை வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக ரொம்ப போல்டாக வந்து அந்த வீட்டில் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏவி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், ஃபிசிக்கல் டார்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் வீட்டில். ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணவே இல்லை பார்வுக்கு. நீங்கள் சொல்வீங்க கமருதீன் பண்ணால, கமருதீன் வந்து சப்போர்ட் பண்ணால. கமருதீனால் ஒரு அளவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ பார்வை புரிஞ்சுக்கிட்டு நிஜமாலுமே வந்து பார்வை வந்து ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு ஜீவன் கூட அங்கே இல்லைன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அந்த ஏவி பார்க்கும்போது. மற்றவங்களோட ஏவியில் இருக்கிற இமோஷனும் பார்வுக்கு நடந்த அந்த கொடுமைகள், அந்த ஒரு எல்லாமே வந்து ரொம்ப ரியலாக இருந்தது. இது ஏன் வந்து மக்களுக்கு புரிய மாட்டேங்குது? எத்தனை இடங்களில் வந்து பார்வை வந்து உடஞ்சி போய் அழுதுட்ருக்காங்க. பார்வை எப்போவுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கு, போல்டுன்னு சொல்லுவோம்ல. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஹர்ட் ஆகிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். கண்ணில் அந்த அளவுக்கு வந்து அடிபட்டு கூட ஸ்ட்ராங்காக வந்து எழுந்து நின்று விளையாடின ஒரு பொண்ணு பாரு. ஸோ சரியான வந்து ஸ்ட்ராங் கேர்ள்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை எந்த ஒரு சீசன்லேயும் வந்து நம்ம பார்த்ததே இல்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்களே வந்து ஐயோ இந்த மாதிரிலாம் எனக்கு அடிபட்டுச்சுன்னா நான்லாம் வந்து இருக்க மாட்டேன்ப்பா, எனக்கு மூஞ்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் அந்த வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ டைட்டில் வின்னராக போகிறாங்கல்ல திவ்யா, அவங்க கூட சொல்லியிருக்காங்க. அந்த பால் எடுத்து ஸ்மைலி பால் எடுத்துகிட்டு அடிக்கிற டாஸ்கில் வந்து மூஞ்சியில் வந்து பால் அடிக்காதடா, அதை வச்சு தான் வந்து பழப்பு ஓட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து ஃபேஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஷோ இது. நம்மளோட பர்சனாலிட்டி, நம்ம வந்து பளிச்சுன்னு இருக்கணும், தெளிவாக இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு மேக்கப்பை வந்து அப்பி வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஷோவில் வந்து பாரு இந்த மாதிரி ரியலாக கண்ணில் அடிபட்டு கூட அது சரியாகிறதுக்கு 2-3 வாரம் ஆயிடுச்சு. அப்போ கூட அந்த பொண்ணு யாருக்கிட்டேயுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ரியலாக வந்து விளையாடிருக்காங்க. இந்த அளவுக்கு சின்சியராக இருந்த ஒரு பொண்ணுக்கு நீங்கள் கப்பு கொடுக்கலனா கூட பரவாயில்லைங்க, ஆனால் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சிங்களே, இது நான் ஒரு 1000 வீடியோ போட்டால் கூட நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள், அவளுக்கு போய் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்பவே முடியல.